அன்புள்ளம் கொண்ட விஆர்ஸ் டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஆதி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். இந்த ஆதி மாதத்துல சூரிய பகவானவர் கடக ராசியில சஞ்சரிக்கும் போதுல என்னென்ன மாற்றங்கள், அதுவும் இல்லாம தட்சிணாயன காலகட்டத்தின் ஆரம்ப நிலை. தட்சிணாயன காலகட்டம்னா சூரியன் வடகிழக்குல இருந்து தெற்கு நோக்கி பயணிக்கிற நேரம், தென்கிழக்கு நோக்கி பயணிக்கிற நேரம். இந்த தென்கிழக்கு நோக்கி பயணிக்கிற காலத்தை தான் நம்ம தட்சிணாயன காலம் அப்படிங்கிறோம். இந்த காலகட்டத்துல உலக ரீதியா பூமி குளிரணும், அதாவது தெற்க நோக்கி போகுதுனாவே பள்ளத்தை நோக்கி போகுதுன்னு தான் அர்த்தம். அந்த பள்ளத்தை நோக்கி போகும்போதுல உலகம் குளிர்ச்சியை நோக்கியும் இருளை நோக்கியும் செல்கிறது அப்படிங்கிறது கணக்கு வரும். அந்த கணக்கால எந்தெந்த மாதிரியான மாற்றங்கள் வரும், 12 ராசிகள்ல எந்தெந்த ராசிகளுக்கு சாதகமான தன்மைகளும் எந்தெந்த ராசிகள்ல பாதகமான தன்மையும். இப்ப இருள்னு சொல்லும் போதே உங்களுக்கே தெரியும், சனி புதன் சுக்கிரன் இவங்க எல்லாம் நல்லா பலமா இருப்பாங்க. சூரியன் சந்திரன், அதே மாதிரி சூரியன் சந்திரன் கூட அமாவாசை சந்திரன் பலமாவாரு. சூரியன் புதன் செவ்வாய் குரு இவங்க 3 பேரும் பாதிக்கிற தன்மையில இருப்பாங்க. இந்த பாதிப்புகள் எந்த மாதிரி இருக்கும், ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஒவ்வொரு மாதிரியான பாதிப்புகள் தான். ஆனா சாதகமான நிகழ்வுகள் சொல்லப்படுற மகர ராசி, கும்பராசி, துலா ராசி, கன்னி ராசி, மிதுன ராசி, அதே மாதிரி ரிஷப ராசி, இந்த 6 ராசிக்கும் எந்த மாதிரியான உன்னதமான நிலைகளை கொடுக்க போகுது இந்த தட்சிணாயன காலகட்டத்தின் ஆரம்பம். இந்த அடுத்த 6 மாசம் பூராவே தட்சிணாயன காலகட்டம் தான். இந்த தட்சிணாயன காலகட்டத்துல ஆரம்ப காலத்துல யாருக்கெல்லாம் முன்னிலையிலையும் முதன்மை தன்மையும் வைக்க போகுது அப்படிங்கிறத இப்ப வாங்க பார்ப்போம். கும்பராசி என்பர்களே, ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரிய பகவான் செஞ்சிருக்கிறார். அப்படிங்கும் போதுல உங்களுக்கு போட்டியாளர்களா யார் வருவாங்க? உங்க தந்தையே உங்களை போட்டியா நினைப்பாங்க. அது மட்டும் தானா, மேலதிகாரிகள் உங்களை போட்டியா நினைப்பாங்க. கிளாஸ்ல யார் தலைமை தாங்குறாங்களோ, இப்ப பள்ளி மாணவர்களா இருக்கும் பட்சத்தில் கிளாஸ் லீடரே உங்களுக்கு எதிரியா வருவாங்க. அதாவது யாரெல்லாம் ஆளுமை குணத்துல இருக்காங்களோ அவங்க எல்லாம் உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. சோ அவங்கள்ட்ட எல்லாம் கொஞ்சம் அமைதியா இருக்கணும். அதாவது அமைதியா இருக்கணுங்கிறதோட ஓகே உன்னால இவ்வளவுதான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒதுங்கி வரணும். அதே மாதிரி வழக்கு சார்ந்த அமைப்பா இருக்கட்டும், போலீஸ் ஸ்டேஷன் சம்பந்தப்பட்ட அமைப்பா இருக்கட்டும், கேஸா இருக்கட்டும், எதா இருந்தாலும் எல்லாமே அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான். சோ அங்க எல்லாம் ஒரு பாதிப்பு உங்களுக்கு நிகழும். அதாவது எதிர்ப்புத்தன்மை எதிரித்தன்மை நிகழும். இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் அமைதியாகவும் கவனமாகவும் இருக்கணும். அதே மாதிரி 6ஆம் இடத்துல சூரியன்றனால யாருக்கெல்லாம் இதயம் சம்பந்தப்பட்ட நோய் இல்ல முதுகு தண்டுவடம் சம்பந்தப்பட்ட நோய் இருக்கோ அவங்களும் உடல்நல குறைவால பாதிக்கப்படுவீங்க. அதெல்லாம் என்னங்கிறத பாத்துக்கோங்க. பொதுவா அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்க அமைதியா இருந்தாவே பாதி பிரச்சனை குறைஞ்சிடும். அது இல்லாம 7ஆம் அதிபதி 6ல அப்படிங்கும் போதுல கணவன் மனைவியருக்கிடையே ஒற்றுமை சிறிது குறையலாம், இல்லாட்டி பிரிவினையே ஏற்படலாம். 7ஆம் இடத்துல செவ்வாய்க்கியது, 7ஆம் அதிபதி சூரியனானவர் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு 12ஆம் இடமான கடகத்துல இருக்கிறதுனால கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையே பிரியும். அதாவது சேர்ந்து இருக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையே கிடைக்காது. அதாவது சண்டை முத்தி போய் பிரிவினை ஏற்படுத்தும் பாத்தீங்களா, சண்டை முத்தி போய் பிரிவினை ஏற்படுத்துறதும் இருக்கலாம். சமயத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டு ஓகே நமக்கு இது செட் ஆகாது, சோ நம்ம லீகலா எதா இருந்தாலும் பண்ணிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி அமைப்புலையும் கொண்டு வரும். ஏன்னா நீங்க ராசியில ராகு இருக்கிறனால நீங்க ராகுவா மாறிடுறீங்க. எதிர்ப்பு அதிகம், அதாவது அரசாங்கத்தை எதிர்க்கிறது தான் இப்போ உங்களுக்கு வேலையாவே இருக்கும். அந்த வேலையை இப்போ ஃபுல் ப்ரொஃபஷனலா பார்ப்பீங்க. என்னன்னு சொல்ல போனா அரசு அதிகாரிகளே அரசாங்கத்துக்கு எதிராக இருப்பீங்க. மக்களுக்கு எதிராக, அதாவது அரசாங்கத்துக்கு எதிரான அரசாங்கம் கொடுக்குற ஸ்கீமை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறீங்களோ உங்களோட சுயலாபத்துக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத யோசிப்பீங்க. அதே மாதிரி ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியன் மட்டும்தான் இருக்காரு, புதன் பகவானும் இருக்காரு. அப்படிங்கும் போதுல டாக்குமெண்ட் சார்ந்த அமைப்பு, குழந்தைகள் சார்ந்த அமைப்பு, அதே மாதிரி தந்தையின் உடல்நிலை சார்ந்த அமைப்பு. அதாவது தந்தையின் உடல்நிலைங்களோட தந்தை அனாவசியமாக பணத்தை செலவு பண்ணுவார், தேவையற்ற வீண் விரயங்கள் செய்வார் அப்படிங்கிறதெல்லாம் கணக்குல வருது. அப்படிங்கிறத அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும். ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் கேதுவின் நினைவானது சகோதர ஒற்றுமையை சீர்குலைக்கும். உங்களுக்கு நம்பகத்தன்மை உள்ள ஆட்கள் இந்த நேரத்துல கிடைப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம். யாரும் நம்பகத்தன்மை உள்ளவங்க மாதிரி இல்ல, எல்லாமே உங்களை ஏமாத்திட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு தன்மையில தான் இருப்பாங்க. சோ எல்லாருக்கிட்டையும் நீங்க கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி டாக்குமெண்ட் சார்ந்த அமைப்பு, ஜாமீன் சம்பந்த அமைப்பு, கடன் சார்ந்த அமைப்புகள்ல யாருக்கும் இந்த நேரத்துல ஜாமீன் போடாதீங்க. கண்டிப்பா அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா 7ஆம் அதிபதி 6ல, அப்ப நண்பர்களுக்காண்டி கடன் வாங்குறேன் ஜாமீன் போடுறேன் அப்படிங்கிற அமைப்பு. சோ இந்த நேரத்துல நீங்க ஜாமீன் போட்டீங்கன்னா அது உங்களுக்கே பாதிப்பாயிரும். அதே மாதிரி இந்த நேரத்துல கடன் வாங்கி எந்த ஒரு வேலையும் பார்க்காதீங்க. இப்ப கடன் வாங்கி கார் வாங்குறேன், கடன் வாங்கி வீடு கட்டுறேன், அதாவது இந்த நேரத்துல லோன் சம்பந்தப்பட்ட அமைப்பை நீங்க யூஸ் பண்ணாவே அதெல்லாம் கொஞ்சம் சிக்கல்களுக்கு உண்டாக்கும். தொழிலதிபர்களுக்கு இந்த நேரத்துல கொஞ்சம் சர்க்கிள் இருக்கும். அதே மாதிரி மருத்துவம் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கவங்களுக்கு அற்புதமான யோகம். நல்ல வழியில
டெவலப் ஆகிக்கிட்டு இருப்பீங்க. பிசினஸ் இன்னும் டெவலப் பண்றதுக்கு உண்டான சூழ்நிலைகளா வரும். சீசன் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். அதாவது டக்குன்னு மக்கள் உங்கள்கிட்ட பணத்தை கொண்டுட்டு வந்து கொட்டுவாங்க. யாருக்கு? மருத்துவம் சம்பந்தப்பட்ட பணியில இருக்கிறவங்களுக்கு. அதே மாதிரி டைலரிங் ரிலேட்டடா, அதாவது தையல் தொழிலாளியா இருக்கீங்களா, தையல் தொழிலாளி, துணி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சூப்பரா இருக்கும். அதாவது பணம் அதிகமா எங்க அது மூலியமா பழக்க வழக்கமும் கிடைக்கும், நண்பர்கள் வட்டாரமும் பெருகும், பணமும் அதிகமா சேரும். சோ இந்த துறையில இருக்கிறவங்க, தையல் கடைக்காரர் துணி தைக்கிறவங்களுக்கு, மெடிசின் ரிலேட்டடா இருக்கிறவங்க, டாக்டரா இருக்கட்டும், நர்சிங்கா இருக்கட்டும், டிஃபார்ம் படிச்சுட்டு மெடிக்கல் இண்டஸ்ட்ரி, அதாவது நான் மெடிக்கல் கடை வைக்கிறேன், மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில போலாமா அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாம் அற்புதமான காலகட்டம். ஆன்மீக துறையில இருக்கவங்களுக்கு நிச்சயம் ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க. இந்த மாதிரி இல்லாட்டி நீங்களே ஒரு யாராலையும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை செஞ்சு அந்த தலைமை பண்புக்கு உண்டான இதை வந்து நீங்க வாங்கிக்குவீங்க. சோ இந்த மாதிரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு பல வகையில ஏற்றத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். முதல் நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி கேதுவோட இணைகிறார். அப்படிங்கும் போது இந்த நேரத்துல உங்களுக்கு அதிகமான மன வருத்தங்கள் உண்டாகும். டாக்டர் ரிலேட்டடா போனவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா இருக்கும். படிப்புல மிக சிறந்தவராகவும் நல்ல ப்ரொஃபஷனலாவும் வருவீங்க. அதாவது நல்ல இப்போ ஒரு எக்ஸாம் நடக்குதுன்னா நீங்க நல்லா ஸ்கோர் பண்ற அளவுக்கு, நல்ல மார்க்ஸ் வாங்குற அளவுக்கு நல்லா படிப்பீங்க அப்படிங்கிறதே சொல்லலாம். அதே மாதிரி கெமிக்கல் ரிலேட்டடா போறவங்களுக்கு எல்லாம் நல்ல காலகட்டம் இது. வக்கீலா இருக்கிறவங்க, அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் வக்கீலா இருக்கிறவங்களா இருக்கும் பட்சத்தில் நீங்க இந்த நேரத்துல கோர்ட்டு கேஸ், டைவர்ஸ் ரிலேட்டட் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்ப்பீங்க. சோ இந்த அதாவது ரெண்டே விஷயம் தான். ஒண்ணு சொத்து தகராறு, இன்னொன்னு டைவர்ஸ். அதாவது லேடிஸ் பக்கம் நீங்க நிற்பீங்க, ஜென்ஸ் பக்கம் நிக்க மாட்டீங்க. ஏன்னா செவ்வாய் கேதுவின் இணைவானது ஜென்ஸை வெட்டி விடுற மாதிரி அமைப்புல இருக்கும். சோ அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லா தூக்கி விடும். இது சார்ந்த அமைப்புகள்லாம் நல்லா இருக்கும். அதே மாதிரி ரியல் எஸ்டேட் அதிபர்களுக்கு செவ்வாய் கேதுவின் இணைவானது வில்லங்கம் உள்ள இடத்தான் நீங்க தேடி போவீங்க, வில்லங்கம் உள்ள இடத்தான் நீங்க விற்பீங்க. சோ இடத்த வாங்கும் போதே டாக்குமெண்ட் கரெக்டா இருக்கா, ஆள் கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிடணும். செக் பண்ணாம நீங்க வாங்கினீங்கன்னாவே சிக்கல்ல கொண்டுட்டு வந்து விட்டுரும். சரிங்களா? அதே மாதிரி காவல்துறை அன்பர்கள் இந்த நேரத்துல ரொம்ப டென்ஷன்லையும் டிப்ரெஷன்லயும் இருப்பீங்க. உங்களுக்கு இந்த நேரத்துல எல்லை இல்லாத அதாவது சமாளிக்கக்கூடிய பிரச்சனையை தாண்டி விஷயங்கள்லாம் வரும். சோ அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் என்ன எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிறத பாத்துக்கணும். குறிப்பா காவல்துறை அன்பர்கள், காவல்துறை அன்பர்கள்ல அந்த சிவப்பு சீருடை பணியாளர்களாக இருக்கும் அனைவருக்குமே பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பாதிப்பு வரும். சோ அதெல்லாம் கவனமா பாத்துக்கோங்க. ரொம்ப அவசரப்பட்டு யாருக்கிட்டையும் பணத்தை கொடுத்துறாதீங்க. அதே மாதிரி யாருக்காண்டியும் ஜாமீன் கையெழுத்து போட்டுறாதீங்க. இதெல்லாம் உங்களுக்கு ரிஸ்க் ஆகும். பள்ளி மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் படிப்பு நல்லா வரும். 4ஆம் அதிபதி சுக்கிரன் ஆட்சி பலத்துல இருக்கிறதுனால எல்லா வகையிலையும் படிப்புல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆகிறீங்க. அதாவது நல்ல பையன், விளையாட்டுத்துறையா இருக்கட்டும், படிப்பா இருக்கட்டும், அதே மாதிரி நல்ல ஸ்டூடெண்ட், ஒபீடியன்டான ஸ்டூடெண்ட், உங்களை பத்தி 4 பேர் புகழ்ந்து பேசுற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் தான் நடக்கும். சரிங்களா? அடுத்தது சதய நட்சத்திரக்காரர்கள். சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி ராசியில இருக்காரு. சோ நீங்க தான் கவர்மெண்ட்டுக்கு எதிர்த்து போய் எல்லாத்துலயும் சக்சஸ் பண்றவங்க. ஆனா இந்த நேரத்துல உங்களுக்கு பாதிப்பு. ராசிக்கு 6ல சூரியன் வராருல. சோ எதிரி, நீங்கள் இத்தனை நாள் செய்த தப்பை யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க. சோ இப்ப கொஞ்ச நாளா என்ன பண்ணுவாங்க, நீங்க என்ன தப்பு பண்றீங்க அப்படிங்கிறத எல்லாரும் நோட்டீஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த பையன் என்ன பண்றாப்ல, இவர் என்ன பண்றாரு, எப்படி சம்பாதிக்கிறாரு, திடீர்னு மிகப்பெரிய லெவல்ல நீங்க பூம் ஆயிருப்பீங்க இந்த நேரத்துல. அதாவது ஒரு இடம் யாராலையும் வாங்க முடியாத ஒரு இடத்த வாங்கியிருக்கலாம், இல்ல லக்ஸுரியான காரை வாங்கியிருக்கலாம், இல்லாட்டி பெரிய லெவல்ல ஏதாவது ஒண்ணு பண்ணியிருக்கலாம். அந்த தாக்கம் வந்து இந்த நேரத்துல வெளிப்படும். அதாவது இவர் எப்படி இந்த மாதிரி ஆனாரு, யாரு இது பண்ணிட்டு இருக்காரு, இந்த திடீர்னு ரீல்ஸ்ல ட்ரெண்டிங் ஆவாங்கல்ல, அதெல்லாம் நீங்க தான். இப்ப யூடியூப் ரிலேட்டடா இருக்கிறவங்களா இருந்தா இந்த நேரத்துல நீங்க ட்ரெண்டிங் ஆவீங்க. பரபரப்பா இருக்கும், உங்களை பத்தி பேச்சு, மக்கள் இடையில பேச்சு ஓடிட்டே இருக்கும். இது எப்படி ஆனான், இதை தடுக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு. அதாவது உங்களுக்கு போட்டியாளர்கள் அதிகமா இருப்பாங்க. இதை வந்து கவுத்து விடணும், இப்படியே வளரக்கூடாது இவனை அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பண்ணுவாங்க. சோ அது சார்ந்த அமைப்புகள்ல கொஞ்சம் கவனமாங்க. வேலை சார்ந்த அமைப்பு இடமாற்றம் நிறைய இருக்கும். ஒரு சிலருக்கு இடமாற்றம் இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து வேலையே விட்டுட்டு வந்துடணும் அப்படின்னு நினைப்பீங்க. சோ அந்த மாதிரி அமைப்புகள்லாம் அவசரப்படாம செயல்படுறது நல்லது. ஏன்னா செவ்வாய் கேதுவின் நினைவு உங்களுக்கு ரொம்ப ஒர்க் ப்ரெஷரை கொடுத்து வெளியில வந்துடணுங்கிற அமைப்பை தான் கொடுக்குமே ஒழிய வேலை சார்ந்த அமைப்புகள்ல கொஞ்சம் நிதானமா அவசர முடிவுகள் எடுக்காம இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். தொழிலதிபர்களாக இருக்கும் பட்சத்தில் தொழில் சார்ந்த அமைப்பு நல்ல முறையில தேடி வரும். இன்னொன்னு சொல்ல போனா தொழிலுக்காண்டி வெளியூர் போயிட்டு வர்ற மாதிரி, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் டிராவல் பண்ணி போயிட்டு வர்ற மாதிரி இருக்கும். மற்றபடி தொழில எந்த பாதிப்பும் இல்லை. நண்பர்கள் உதவி, ஆதாயம் எல்லாமே இருக்கும். தந்தையின் உதவி, குறிப்பா தொழில தந்தையின் உதவி, தந்தை மூலியமானவர்களால் உதவி நல்ல முறையில கிடைக்கும். எந்த பாதிப்பும் இருக்காது. அரசாங்கத்தை எதிர்த்து போற மாதிரி இருந்தா மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்து போறது நல்லது. அதே மாதிரி அரசு ஊழியர்களாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இந்த நேரத்துல
மேலதிகாரிகளின் தொந்தரவு கடுமையா இருக்கும். அதாவது உங்களை வந்து ஏதாவது ஒரு தப்பு முன்னாடி பண்ணிருப்பீங்க. அந்த முன்னாடி பண்ண தப்ப இப்ப அவங்க என்ன பண்ணலாம் யோசிச்சு உங்களுக்கு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. உங்களை ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. சோ அவங்கள்ட்ட எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. வண்டி வாகனத்துல வேகமா போறது தவிர்த்துக்கங்க. அது கொஞ்சம் சிக்கலை உருவாக்கும். சரியா? அடுத்தது புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் வண்டி வாகனம் தான். வண்டி வாகனத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். வேகமா போறதை தவிர்த்துக்கணும். செவ்வாய் கேதுவின் நினைவு உங்களுக்கு அதாவது நீங்க குருவோட நட்சத்திரம்னா என்ன? சிந்தனைக்கு தான் வேலை, வேகத்துக்கு இங்க வேலையே இல்லையே. அப்ப வேகமா போறதை ரொம்ப ரொம்ப நிறுத்திக்கணும். பூமி சார்ந்த அமைப்புல எந்த வம்பு வச்சுக்க கூடாது. தேவையில்லாம வம்பு வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த பூமியையே இழந்துட்டு போற தன்மை இருக்கும். இல்ல அதனால வழக்கு அதாவது கோர்ட்டு கேஸ்ன்னு போடுற மாதிரி இருக்கும். ஒண்ணு அதை இலக்கணும் இல்ல கோர்ட்டு கேஸ்ன்னு போகணும் அப்படிங்கிற ஒரு தன்மையில கொண்டு வந்துடும். டெசிஷன் வந்து டக்குன்னு எடுப்பீங்க. இதை பண்ணுவோம் இல்ல இதை பண்ணுவோம், இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு பண்ணா பிரச்சனை முடிஞ்சிச்சுல அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க. அதே மாதிரி சகோதர வழி வர்க்கத்தால் ஒரு ஆதாயம் கிடைக்கும். அதாவது ஒரு நல்ல சப்போர்ட் தூக்கி விடுற மாதிரி உள்ள விஷயங்கள்லாம் கிடைக்கும் உடன் பிறந்த சகோதரிகள் மூலியமா. தந்தை வழி சொத்துக்களால் தான் இந்த எல்லா பிரச்சனைகளும், அதாவது சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தந்தை வழி சொத்துக்களால் தான் நடக்கும். தந்தைக்குமே சிறிது ஏமாற்றங்கள் நடத்துறோம். அவர்கிட்ட பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்க சொல்லுங்க. அவசரப்பட்டு பணத்தை இங்க இன்வெஸ்ட் பண்றேன் அங்க இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்லி ஏமாந்துடக்கூடாது. எந்த ஒரு முடிவையும் தீர்க்கமா யோசிச்சு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. திருமணம் சார்ந்த அமைப்பை பத்தி இப்ப பேசணும்னா 7ஆம் அதிபதினு சொல்லப்படுற சூரிய பகவான் ராசிக்கு 12ல போறாரு. ராசிக்கு 6ல இருந்து 12 பாக்குறாருங்கிறனால திருமணம் சார்ந்த அமைப்பு வந்து கொஞ்சம் பத்தாம இருக்கு. எல்லாம் கொஞ்ச நாள் போகட்டும். ஏன்னா ராசிக்கு 7ஆம் இடத்துல கேது, ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய், ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியன்கிறது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். சோ இந்த நேரத்துல திருமணம் சார்ந்த அமைப்பு பத்தி யாராவது பேசினா கூட ஓகே பாத்துக்குவோம், தள்ளி போடுவோம் அப்படிங்கிற அமைப்புக்கு வாங்க. அதே மாதிரி ஐடி ரிலேட்டடா ஒர்க் பண்றவங்களுக்கு, நகை சம்பந்தப்பட்ட தொழில இருக்கிறவங்க, துணி சம்பந்தப்பட்ட தொழில இருக்கிறவங்க, பியூட்டி பார்லர் ரிலேட்டடா இருக்கவங்க, அழகை மேம்படுத்துறவங்க, பொழுதுபோக்கு துறைன்னு சொல்லப்படுற யூடியூப் இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறவங்க, அதே மாதிரி சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க, இவங்க எல்லாருக்குமே சரி நல்லா இருக்கும். காரணம் என்னன்னா ராசிக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பலத்துல இருக்காரு. ராசிக்கு 9ஆம் அதிபதியும் ஆட்சி பலம். அப்படிங்கும் போது திடீர் வைரல், நீங்க எல்லாம் பெரிய ட்ரெண்டிங்ல வருவீங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் தான் இந்த நேரத்துல யூடியூப் சினிமா இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் பெரிய லெவல்ல பேசுற நபருக்குள்ள ஆளாவும் ட்ரெண்டிங்ல வர ஆளாவும் இருப்பீங்க. அது எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும். கவனமா இருக்க வேண்டிய இடம்னு பார்த்தா பூமி சம்பந்த அமைப்பு, வாகனத்துல வேகமா போறதை தவிர்த்துக்கணும். சரிங்களா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.